அரசியலாயிரம் நேர்களுக்கு 4வது நாளாக கடுமையான போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டும் ஏண்டா ஈரான் மேலே கை வச்சோம் அப்படின்னு சொல்லி இப்போ கொலை நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்? இப்போ இதையெல்லாம் கடுமையாக தாக்குன அந்த ஈரான் கூட கிம் ஜாங் உன் இணைய இருக்கிறாரு, ரஷ்யாவும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்ற தகவல் வருது. இப்படி பல சம்பவங்கள் இனிமேல் என்னதான் நடக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம விவரமாக சொல்கிறதோட, அமெரிக்காவுடைய படைகள் நிறைய அழிவுக்கு ஆளாயிருக்குது. இஸ்ரேல் பிரதமருடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டிருக்கு. நல்ல வேளை அந்த இடத்துல நெதன்யாகு இல்லாதனால உயிர் தப்பிச்சிருக்கிறாரு. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததுனால உலகத்தில் 20% எண்ணெய் விநியோகம் தடைபடுறதும், கூடிய விரைவில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கடுமையாக விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய ஆம்ஸ்ட்ராங் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் ரொம்ப பிரம்மாண்டம், அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மாறுதட்டின அந்த யுஎஸுடைய ஆம்ஸ்ட்ராங் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இன்றைக்கி காணா எங்கே இருக்குன்னு தெரியலைங்கிறாங்க. காரணம் அது 2 நாளுக்கு முன்னாடி சரியான அடி வாங்கிட்டு ஏதோ காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்கங்கிற மாதிரி தகவல் வருது. இப்போ பேச வர்றியா சமாதானத்துக்குன்னு அமெரிக்கா அழைச்சாலும் அதுக்கு ஈரான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்களாம், இல்லை இல்லை ஆரம்பித்தது நீங்கள், முடிக்கிறது எங்கள் கையில் தான் இருக்குது, பழி தீர்க்காமல் விடமாட்டோம், அதுக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி வீறு கொண்டு எழுந்துட்டாங்க ஈரானு. ஈராக்கை பிடிச்சது மாதிரி ஈரானை பிடிச்சிடலான்ட்டு ரொம்ப ஈஸியாக திட்டம் போட்ட அமெரிக்காவுடைய திட்டம் தவிடுபடி ஆயிடுச்சு. 4 தலைவர்கள் தன்னுடைய இறப்புக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி நடக்குமோன்னு எதிர்பார்த்தாரோ என்னமோ தெரியல. ஈரானுடைய சுப்ரீம் லீடரும் மத தலைவருமாக இருக்கிற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 28வது வம்சாவளி வாரிசா அறியப்பட்ட ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் முன்கூட்டியே 4 பேரை அடுத்த தலைவராக நியமிச்சிட்டார். ஒருவேளை நான் போயிட்டால் எனக்கு அடுத்தது இவர், எனக்கு அடுத்தது இவர், எனக்கு அடுத்தது இவருண்டு. அதனால் அவர் தாக்கப்பட்ட 2-3 மணி நேரத்திலேயே எதிர்த்தாக்குதல் ஈரான் தொடங்கிருச்சு. இதை எதிர்பார்க்காத அமெரிக்கா தடுமாறிக்கிட்டு திணறிக்கிட்டு இப்போ இருக்குது. இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் பெரும் சேதத்தை அடைஞ்சிருக்காங்கங்கிற பல செய்திகள் வருது. என்ன தான் நடக்குது, உண்மையாக வரக்கூடிய செய்தி என்ன, ஒளித்து மறைத்து சொல்லக்கூடிய செய்தி என்னங்கிற விவரங்களை தெளிவாக சில நிமிடங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த பிப்ரவரி 28 ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். இப்போ ஈரான் அமெரிக்கா தாக்குறதுக்கு என்ன காரணம்னா, ஈரான்கிட்டேருந்து சைனா ஏகப்பட்ட கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீனாவை அமெரிக்காவுக்கு பிடிக்காது. இப்போ இந்த ஈரான் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு அந்த பண பரிமாற்றத்துக்கு டாலரை யூஸ் பண்ணாமல் வேறு நாணயங்களை யூஸ் பண்ண உடனே அமெரிக்காவுக்கு கோபம் வருது. அமெரிக்கா என்ன நினைக்குது, வளர்ந்து வர்ற சீனாவை ஒழிக்கணும், அதை அதோடைய பொருளாதாரத்தை குறைக்கணும். அப்போ அதுக்கு எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அந்த தொடர்பெல்லாம் துண்டிக்கணும்னு நினச்சி தான் இப்போ ஈரானில் கை வைக்கிறாங்க. அப்போ ஈரானில் கை வச்ச உடனே இதோடைய நிலைமை என்ன ஆகுது, இப்படி சொல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லித்தானே வம்பு இழுக்க முடியும். உலக நாடுகளில் வம்பு இழுக்கிறதுக்குன்னே டிகிரி படித்தது தான் இந்த அமெரிக்காங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஈராக்கில் சத்தாம் ஹுசேன் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்கேயும் இப்படி தான் சொன்னாங்க, ஈராக்கில் கடுமையான அணு ஆயுதங்கள் இருக்குது, அது பொதுமக்களுக்கு அழிவை உண்டாக்கும், மற்ற நாடுகளை பயமுறுத்தும், அதை நாங்கள் சோதனை பண்ண போகிறோம்னு சொல்லி உள்ளே பூந்தாங்க அமெரிக்கா. உள்ளே பூந்து என்னென்னமோ தேடி பார்த்தாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அப்படி தேடி கிடைக்காத சூழ்நிலையில் ஒன்றும் இல்லைன்னு வெளியே வந்துட்டு அவமானம்னு சொல்லிவிட்டு சம்பந்தம் இல்லாத சில காரணங்களை சொல்லி அவங்க ஒரு கோர்ட் ஒரு ஏற்படுத்தினாங்க. அந்த கோர்ட்டு
அமெரிக்காவுடைய ஆதரவான ஒரு கோர்ட்டை உருவாக்கி அந்த கோர்ட் என்ன சொல்லுது, தீர்ப்பு சொல்லுது, சத்தாம் ஹுசேனை குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குது, ஆயுள் இழப்பு தண்டனை. இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சரி, அவர் கதையை முடிச்சிட்டிங்கல்ல, அங்கேருந்து ஏதாச்சும் அணு ஆயுதம் எடுத்தீங்க ஐயான்னு உலகமே கேட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கா வந்து அதுக்கு வாயை திறக்கலை. இப்போ ஈராக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா தன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடக்கூடிய ஒரு ஆளை போட்டு அங்கே ஆட்சி செய்கிறாங்க. அப்போ ஈராக்குடைய எண்ணெய் வளங்கள்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கு, அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட அமெரிக்கா ஈராக்கை எப்படி அடிமைப்படுத்திச்சோ அது மாதிரி மறைமுகமாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பல இஸ்லாமிய நாடுகளையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. அது எப்படி சொல்லி அடிமைப்படுத்தி வச்சுருக்கு, உனக்கு பாதுகாப்பாக நான் வந்து அங்கே காவல் காத்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னை எவனும் அடிக்க விடாமல் நான் காவல் காக்கிறேன், எனக்கு நீ வந்து என்ன பண்ணுற இராணுவ தளம் கொடுன்னு சொல்லி அந்த மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாத்து, கத்தார், இது போன்ற ஈரான், இது போன்ற நாடுகளில் என்ன பண்ணியிருக்குது, இது வந்து இராணுவ தளங்களை அமைச்சிருக்கு. காரணம் என்னென்னா, இஸ்லாமிய நாடுகளை அடிக்கணும்னா அமெரிக்கா இருக்கிறது 13,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது, அங்கேருந்து அடிக்க முடியாது. பக்கத்தில் இருந்தால் தான் இவங்களெல்லாம் அடிக்க முடியும். நான் வந்து இஸ்லாமிய நாடுகளை தாக்குறதுக்காக இடம் கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் உனக்கு நான் பாதுகாப்புக்கு வர்றேன், உங்கள்கிட்ட நான் என்ன வியாபாரம் பண்ணுறதுக்கு வர்றேன், உனக்கு ஒத்துழைக்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லி இந்த நாடுகளில் என்ன பண்ணுறாங்க, அந்த இராணுவ தளங்களை வந்து அமெரிக்கா அமைச்சிருக்காங்க. இப்படி இராணுவ தளங்களை அமைச்ச அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்காத ஒரு நாடு தான் இது ஈராக்கு. அப்போ ஈராக்கை அழித்து ஒழிச்சிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ ஈரான். இப்போ ஈரான் வந்து இடம் கொடுக்காதது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு பிடிக்காத சீனாட்ட உறவு கொண்டவுடனே இன்னும் கொஞ்சம் கோபமாயிருது. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஈரான் பக்கம் திரும்புது அமெரிக்கா. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரானில் வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும், அதை நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் இல்லையேப்பாங்கிறாங்க, இல்லை இருக்குதுங்கிறாரு. இப்போ இதை பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓமன் நாட்டில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப அமெரிக்கா சொன்ன முக்கியமான சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா, ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாதுண்டு. இப்படி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடியே கடந்த ஜூலை மாதமே 2025 ஜூலை மாதமே ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ இஸ்ரேல் சொல்லுது, நான் ஏற்கனவே ஒரு சண்டை போட்டு ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன், எங்கிட்ட போதுமான ஆயுதம் தளவாடம்லாம் இல்லை, கொஞ்சம் நாளை தள்ளுங்க, அதெல்லாம் ஆயுதத்தை சேர்த்துக்கிறேங்கிறாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் நாளை தள்ளி 2026 ஜனவரியில் அடிக்கலாமாங்கிறப்ப இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளணுங்கிறப்ப தான் அப்படியே பிப்ரவரி வரைக்கும் இழுத்துட்டு வர்றாங்க. ஆக அமெரிக்காவுடைய நோக்கம் என்னென்னா, இஸ்ரேல் மூலியமாக ஈரானை தாக்கி ஈரானை அடிமைப்படுத்தணுங்கிறது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இப்படி நாளை தள்ளிக்கிட்டே வந்து ஓரளவு அவங்களுக்கு அந்த இஸ்ரேல்கிட்ட ஆயுதங்கள்லாம் சேர்ந்த கட்டத்தில் இப்போ நான் ரெடிங்கிற மாதிரி அவர் ஒரு சிக்னல் கொடுத்தோடனே பேச்சுவார்த்தையை கூப்பிட்றாரு. யாரை, ஈரானை. அப்போ ஓமன் வந்து அதுக்கு நடுவராக இருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப ஈரான் அமெரிக்கா ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கல்ல. அப்போ அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குதுன்னா, இந்த ஈரான் நம்மளுக்கு கட்டுப்படாது, நீ என்ன சொல்கிறது, நான் வந்து அணு ஆயுதம் தயாரிப்பேன்னு சொல்லும், நீ அப்படியா சொல்கிறா பாரு, நான் உன்கிட்ட சண்டைக்கு வரேன்னு சண்டைக்கு போகலான்னு அதை நினச்சிக்கிட்டு தான் இந்த பேச்சுவார்த்தை வருது. 3 கட்டம் பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் பாருங்கள், ஈரான் வந்து என்ன சொல்லுது, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவும் இல்லை, நாங்கள் இனிமேல் தயாரிக்கவும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டுருச்சு. இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அமெரிக்கா. இதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துகிறோம்னா, இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாருங்கள்ல, அதான் ஈரானுடைய, அதாவது ஓமனுடைய மினிஸ்டர் ஃபதுர் அல் புசைரிங்கிறவர் சொல்கிறாரு, ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்கங்க, அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்கிறாங்க 3வது கட்ட பேச்சுவார்த்தையில். இது என்ன பண்ணுச்சு, ஒத்துக்கிட்டாங்களே, இப்போ இனிமேல் வந்துட்டு எப்படி சண்டைக்கு போகிறதுண்டு அந்த பேச்சுவார்த்தை இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே அடி தூள் கலப்பி என்ன பண்ணுறாங்க, பெரும் தாக்குதலை வந்து ஈரான் மேலே நடத்துகிறாங்க. அப்போ இந்த பெருந்தாக்குதல் எப்படி நடத்துகிறாங்க, அணுவாக அதுக்கு முன்னாடியே பல திலங்கள் திட்டமிட்டு உள்ள உளவாளிகளை வச்சு சில ஜிபிஆர்எஸ் கருவி வந்து அந்த கொமேனி அவர்களுடைய பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு கூட இருக்கலாம், அந்த பாதுகாப்பு வாகனங்களோடு இருக்கலாம்னு சொல்லி அவருடைய நடவடிக்கையெல்லாம் அப்படியே கண்காணித்து அவரும் அவரேந்து சேர்ந்த
பிரதானமான உயர் அதிகாரிகள்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு கடுமையான குண்டை போட்டு அவங்களெல்லாம் அழிச்சு ஒழிக்கிறாங்க. இந்த சமிக்கை வந்து 2 தினங்களுக்கு முன்னாடியே கொமேனி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவருடைய படையில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு வாங்க, உங்களை வேறு ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக நாங்கள் உங்களை கொண்டு போய் மறைச்சி வச்சிடுறோங்கிறப்ப அவர் கொமேனி அவர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கலை. என்னை மட்டும் மறைச்சிட்டா போதுமா, என் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரையும் அதை மாதிரி கொண்டாந்து உரைக்க முடியும்னா என்னையும் கொண்டாந்து ஒழிச்சு வைங்கப்பா, நான் மக்களோட மக்களாக தான் இருப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இருந்த இடத்துல தான் இருந்திருக்கிறாரு. இறக்கக்கூடிய அந்த நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் தொழுகை நடத்தியிருக்கிறாரு, இமாமா நின்று தொழுகை நடத்தியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த வீரர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குண்டுகளை போட்டு தாக்கி அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக்கிட்டாங்க. இது நடந்த உடனே அமெரிக்கா என்ன தெரியுமா நினச்சிச்சு, உச்சபட்ச தலைவர் காலி, இனி ஈரான் வந்து எதுவுமே செய்ய முடியாது, நம்ம ஈராக்கை பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு போலியான ஒரு நம்ம ஆளை போட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றி அந்த ஈரானில் இருக்க எண்ணெய் வளங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலான்னு திட்டம் போட்டுச்சு. ஆனால் அந்த உச்சபட்ச தலைவர் என்ன பண்ணார், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே, அப்பா இந்த மாதிரி எப்பவும் நடக்கலாம், எனக்கு அடுத்து நீ இந்நாள் வரணும், நீ அடுத்து இந்நாள் வரணும், இந்நாள் 4 தலைவர்களை அவர் தயார் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒருத்தரை வந்து தற்காலிக தலைவராக போட்டு திருப்பி 4வது மணி நேரத்தில் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்க, அங்கே எடுத்துட்டான் ஈராக்கு குண்டு எடுத்தான்னா சாதாரணமான அட்டுக்கல, சரியான அடி. இவ்வளவு அடி நம்மளுக்கு விழுகுன்னு சொல்லி இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. இஸ்ரேலுடைய அந்த அதிபர் இருக்கிறார்ல நெதன்யாகு, அவர் அலுவலகத்தில் போட்டாங்க, டமாண்டு போட்டாங்க, கதை முடிஞ்சு அந்த அலுவலகம் தூள். அவன் மட்டும் அந்த ஆள் மட்டும் உள்ளே இருந்திருந்தா காலி ஆகியிருப்பார். ஆனால் ஆளை காணாமல் முடிஞ்சிருச்சுன்னு தான் எல்லாம் செய்தியெல்லாம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ எஸ்ஐ வெளியே போகிறதால அந்த ஆள் தப்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாம் நாசம். அது மட்டும் இல்லை, இந்த அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளங்கள் வச்சிருக்கிறாங்கல்ல இஸ்லாமிய நாடுகள், பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாத், கத்தார், இந்த இடங்கள்லாம் வந்து அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளம் இருக்குல்ல, கரெக்டாக அந்த இராணுவ தளத்தை பார்த்து ஈரான் அடிச்சிருக்கு. இராணுவ தளம் பூரா காலி. இப்போ இவன் கண்ணை வச்சே இவன் கையை வச்சே இவன் கண்ணை குத்துறது தான் இந்த அமெரிக்காவுடைய வேலை. இஸ்லாமிய நாடான ஈரானை, இஸ்லாமிய நாடான பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத், ரியாத், கத்தாரை வச்சு அடிக்கணுங்கிறதுக்கு தான் அங்கெல்லாம் படைத்தளத்தை வச்ச உடனே இப்போ ஈரான் என்ன பண்ணுச்சு, இந்த இஸ்லாமிய நாடுகளை அடிக்கலை, இஸ்லாமிய மக்கள் அடிக்கலை, நீ எந்த இடத்துல அமெரிக்காவுடைய படைத்தளம் இருக்கோ அந்த படைத்தளத்தெல்லாம் துவம்சம் பண்ணிருச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை அமெரிக்கா. கிட்டத்தட்ட அமீரகம்னு சொல்லக்கூடிய அந்த யுனைடெட் அமீரகத்தில் உள்ள முக்கியமான தளங்கள்லாம் நாசமாயிடுச்சு. இன்னும் ஒருபடி மேலே பயங்காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா, அந்த ஈரானு உலகத்திலே மிக பிரம்மாண்டமான கட்டடம் பூர்ஜ் கலிஃபாம்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் உலகத்திலே மிக சிறப்பான 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அமெரிக்காவுடைய ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு ஒரு போர்டு. இந்த போர்டு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, அடுத்து நீ ஏதாச்சும் வால் காட்டினா பூர்ஜ் கலிஃபாவுக்கு போட்டுருங்கிற மாதிரி மிரட்டலோடு போட்ட உடனே இப்போ யுஏஇ மிரண்டு போயிருக்குது. ஆனால் ஈரான் என்ன சொல்லிருச்சு, ஏன்னா இஸ்லாமிய நாடுகளை அடிக்கலை, நான் பஹ்ரைன் அடிக்கலை, அபுதாபி அடிக்கலை, துபாய் அடிக்கலை, குவைத் அடிக்கலை, ரியாத் அடிக்கலை, கத்தார் அடிக்கலை, நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு படை தளம் கொடுத்துருக்கிறீல்ல, ஓ இடத்துல நின்று தனையாக குண்டு போட்டு அவர் கொமேனி அவர்களை வந்து உயிரிழக்க செஞ்சுருக்கிறான். அப்போ அவனுடைய அந்த ஆயுத தளங்களை நான் காலி பண்ணுறதா இல்லையா, அதைத்தான் நான் சரின்னு சொல்லி தாக்கிட்டாங்க. தாக்குனா எப்படி, அந்த ஈரான் வசம் வந்து இவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்குன்னு சொல்லி இந்த அமெரிக்காவுக்கு எதிர்பார்க்கலை. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு ட்ரோன்களும் மிசைல்களும் வச்சுருந்துருக்குது இந்த ஈரான். அதில் வந்து அதாவது சாகில்னு சொல்கிற 126, 126, 136, 149 சொல்லி 10 வேரியண்ட் ட்ரோன் இருந்துருக்குது. இந்த ட்ரோன் தான் என்ன பண்ணியிருக்கு, போய் பூந்து விளையாண்டுருக்குது. அது இல்லாமல் இந்த பாலிஸ்டிக் மிசைல், சூப்பர் சோனிக்
குரூஸ் மிசைல்னு சொல்லி எல்லா விதமான அந்த மிசைல்களையும் ஈரான் குவிச்சு வச்சிருக்குன்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல. இப்படி இருந்தால் சண்டைக்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆக ஈரான் என்ன பண்ணிருச்சு, நீ 13,000 கிலோமீட்டரில் இருக்க, உன்னைத்தானே செய்ய முடியாது, எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு எனக்கு தெரியும், உன் படையை பூரா காலி பண்ணுன்னு சொல்லி இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்களை குறி வச்சு தாக்கிருச்சு. அதே போல் இந்த அமெரிக்காவுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய இஸ்ரேலு 2ல் 1 பார்த்துருச்சு. இப்போ என்ன நிலைமை, இஸ்ரேல் கதற ஆரம்பிச்சிருச்சு, அமெரிக்காவும் கதற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதை வெளிக்காட்டுக்கலை. ஆனால் அமெரிக்கா மக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இது தேவையில்லாத வம்பு, அவன் தான் போருக்கு அணுகுலை தயாரிக்கலைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்த ஈரானு அவன்கிட்ட போய்ட்டு இஸ்ரேலுக்காக வம்புழுத்து இப்போ எங்கள் அமெரிக்கா இராணுவ மக்களெல்லாம் நீ கொல்றியப்பா, இது சரியான்னு சொல்லி இன்றைக்கி அமெரிக்காவில் உள்ள பொதுமக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நியாயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே ஒருபடி என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் அந்த எண்ணெய்கள் போகக்கூடிய அந்த வழி இருக்குது பாருங்கள், ஹார்முஸ் ஜலசந்தின்னு ஒரு குறுகிய ஜலசந்தி இருக்குது. அது ஒரு 20-24 மைல் அளவு கொண்ட ஒரு ஜலசந்தி, யூ மாதிரி வருது. அதில் ஆழமான கடல் பகுதி 2 கிலோமீட்டர் தானா. அது வழியாக தான் அந்த எண்ணெய் கப்பல்லாம் வெளியாகணுமா, மற்ற நாடுகளில் உள்ள எண்ணெய் கப்பல்கள். அதில் அந்த இடம் யார்கிட்ட இருக்குது, ஈரான்கிட்ட இருக்குது. இப்போ ஈரான் சொல்லிடுச்சு, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை நான் மூடுறேன், என்னை மீறி எவனாச்சும் இங்கே வந்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன்னொன்னே. இப்போ எண்ணெயும் வெளியில் போக முடியல, விற்கவும் முடியலை. இப்போ இதோடைய விளைவு என்ன ஆகும், இந்தியா உள்பட ஏகப்பட்ட நாடுகளில் எண்ணெய் விலை கடுமையாக ஏறும். இப்படி இருக்கிறப்ப இந்த இந்தியா எப்போவுமே ஈரான்கிட்ட தான் நட்பு நாடாக இருந்துச்சு. ஆனால் ஈரான் விஷயத்தில் இப்போ நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற மோடி என்ன பண்ணிட்டாரு, மௌனம் சாதிச்சிட்டாருங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. என்னன்னா, இந்தியாவுக்கு நடுநிலைங்கிறத மறந்துட்டு இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சார்பை மோடி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவங்க ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சோனியா காந்தி, ஈரான் தான் நம்மளுக்கு நட்பு நாடு, அப்படியே அந்த ஈரானில் உள்ள ஒரு உச்சபட்ச தலைவரை கொண்டிருக்காங்க, நியாயம் இல்லாமல் கொண்டிருக்காங்க, பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்காமல் சுயமாக இவராக முடிவெடுத்து ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, பாராளுமன்றத்தை கூட்டி அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்கலை, அந்த கமிட்டியை கூட்டி ஆலோசனை பண்ணலை. அதே சமயம் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஈரான் உடன்பட்டு வந்துருச்சு. ஐயோ உடன்பட்டு வந்துட்டானே வந்துட்டு எப்படா சண்டை வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேச்சு முடிவெடுறதுக்கு முன்னாடியே நாள் போயிட்டு உச்சபட்ச தலைவர் உயிரை வாங்கியிருக்கிறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி சோனியா காந்தி கேட்குறாங்க. இதுக்கு ஏங்க மௌனமாக இருக்கீங்க மோடின்னு சொல்லின்னு கேள்வி கேட்குறாங்க. சோனியா காந்தி ஆங்கில நாளிதழுக்கு எழுதியிருக்கிற ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காங்க, ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்குது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்குது, அந்த நாட்டு உயர் தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை உயிர் பலி வாங்கியிருக்கிறாங்க, இதை மோடி கண்டிக்கலை, இவர் கண்டிச்சிருக்கணும். அப்படி கண்டிக்காம ஈரான் மேற்கொண்ட பதிலடி கருத்துக்கு மட்டும் அவர் கண்டனம். இப்போ இதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு மோடி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பாருங்க, பாதிக்கப்பட்ட ஆளுக்கு ஆறுதல் சொல்லாமல் பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக நின்றுருக்காரு மோடி, நிற்கலாமான்னு சொல்லி சோனியா காந்தி உள்பட பல தலைவர்கள், உலக தலைவர்கள் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் மேலே 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலுக்கு போன இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு அங்கே சொல்லியிருக்காரு, இந்தியா என் தாய்நாடு, இஸ்ரேல் என் தந்தை நாடுன்னு இருக்காரு. அப்போ நெதன்யாகு அவருக்கு ஒரு பாராட்டம் கொடுத்து கட்டி தழுவி ஒரு ஆரவாரம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு அன்பை பரிமாறி இருக்கிறாங்க. இதுவரை இந்திய வரலாறுலே இல்லாமல் இப்படி இஸ்ரேலோட உறவு வச்சுருந்த இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக பேசின ஒரே தலைவர் நம்ம மோடி தாங்கிற மாதிரி இன்றைக்கி பல அரசியல் நோக்கர்களும் பேசுகிறாங்க. காரணம் நட்பு நாடுங்கிறப்ப அந்த நட்பு நாட்டை நம்ம பாராட்டி பேசியிருக்கணும், மாறா எதிர்த்து நிற்கிறாங்க. ஆக பார்க்க போகிறப்ப இது வேறு மாதிரி ஆங்கிலாவில் தெரியுது. நெதன்யாகு ஒரு யூதரு, அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ட்ரம்பை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அப்போ நெதன்யாகு, ட்ரம்ப்பு, பிரதமர் மோடி 3 பேரும் ஒரே கோட்டில் நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உலகத்தில் அரசியல் நோக்கர்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இதோடைய முடிவு என்னவாக இருக்கும், இப்போ அமெரிக்கா துடிக்குது போரை நிறுத்துன்னு சொல்லு.
ஈரான் நான் நிறுத்த மாட்டேங்குது. ஏன் நிறுத்த மாட்டேங்குதுன்னா, நாங்களாயா போற ஆரம்பித்தோம், நாங்கள் பேசாமல் இருந்தோம். அதில் ரமலான் மாதம், புனிதமான ரமலான் மாதம் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தோம். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா பேச்சுவார்த்தைக்கு வந்து உடன்பட்டோம். அணு ஆயுதம் தயாரிக்க கூடாதுன்னு தயாரிக்கலையான்னு ஒத்துக்கிட்டோம். அப்படி சொன்ன பிறகு நீ ஏன் எங்கள் மேலே கொண்டு போட்டா? அது மட்டும் இல்லாமல் உயர் தலைவரை, அவர் எப்படிப்பட்ட தலைவர்? சாதாரண தலைவர் இல்லையே, அவர் இமாம். 4 வயதிலேயே திருக்குரானை மரணம் செய்த ஒரு ஆஃபில். அந்த நாட்டை வந்து 37 வருஷங்களாக வழிநடத்திக்கிட்டு வர்றவர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 28வது வாரிசு, நேரடி வாரிசு பட்டியல் இருக்கு. அப்படியே அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான தலைவரை வந்து நீ வந்து பலி வாங்கிட்டு இப்போ வா பேச்சுவார்த்தைக்குன்னா நாங்கள் வந்துடுவோமா? இதுக்கு உனக்கு பதிலுக்கு பதில் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் பேச வரோம்னு சொல்லி துணிஞ்சு நிற்கிறது தான் இப்போ இந்த ஈரான்ங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. வீறு கொண்டு எழுந்த ஈரான், விரக்தியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான ஒரு பக்க சார்பும் இல்லாமல் நடுநிலையாக உங்களுக்கு அவ்வப்போது கொண்டு வந்து தரக்கூடிய நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு செய்தியை முழுசாக சொல்லலை. இந்த அமெரிக்கா வந்து தன்னிடம் வந்து இந்த ஆப்ரஹாம் லிங்கன்கிற ஒரு கப்பல் இருக்குது. இந்த கப்பலில் வந்து 40-50 விமானங்களை நாங்கள் வச்சுருப்போம். இந்த கப்பல் போயிட்டாலே அது வந்து சாதிச்சு காட்டுன்னு திமிரா பேசின அந்த கப்பலை வந்து 4 ஏவுகணையை கொண்டு ஈரான் அடிச்சிருக்குது. மிக சேதமடைஞ்சிருக்கான் அந்த கப்பல் மூழ்கலை. ஆனால் இப்போ அந்த கப்பலை காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒளிச்சு வச்சு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கி உலக அரங்கில் ஈரானை வந்து பெரிய கதாநாயகனாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதோடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.